ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஆட்டி வச்சோடனே உடனே புளிக்காமல் இருக்கிற இட்லி மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு கப் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அளவு தேவையோ அந்தளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து தனியாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். ஆனால் இட்லி மாவு சேர்த்து செய்யும்போது சாஃப்டாக இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு அரை கப் வந்து கோதுமை உள்ளே கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் நாட்டு சர்க்கரை, அது கூட நாம் தட்டி வச்ச வாசனைக்காக ஏலக்காய் 4 சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நம்ம மாவு எவ்வளோ போடுறோமோ அந்தளவுக்கு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இவ்வளோவுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் போட்டிருக்கிறேன். மாவு அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் 2 வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா பிசையும் போது அதோட வந்து மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோன்னே நல்லா மாவு வந்து எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு இது வந்து கரண்டியால் ஒவ்வொரு கரண்டியும் எடுத்து ஊற்றலாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு கரண்டியை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்படி ஒரு கரண்டியை எடுத்து மெதுவாக ஊற்றிக்கலாங்க. இது வந்து சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இது வந்து நார்மலாகவே நம்ம ஊற்றணுன்னாவே நல்லா மாவு வந்து நல்லா புஷ்டியாக நல்லா குண்டு குண்டாக எந்திரிச்சு சாஃப்டாக வந்துடும். நம்ம வந்து சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியும் எடுத்து ஊற்றிக்கலாம். அடியில் நல்லா செவந்தோடனே பார்த்திங்கன்னா ஒன்று திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த 4-5 பொருள் போதும். நம்ம ஈஸியாக சீக்கிரமாக டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நாங்கள் பழக்கச்சாயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வாழைப்பழம் இருக்கும்போது நம்ம கூட அந்த மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா குண்டு குண்டாக பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. தொட்டு பார்த்தாலும் அவ்வளோ ஸ்வீட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவும் செஞ்சு வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. டக்குன்னு இப்படி ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.